விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் கடந்த கிரக பயிற்சிகளில் இந்த பயிற்சியாவது நம்மளுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஏமாந்த போன ராசிகளில் முதன்மையான ராசி இந்த விருச்சிக ராசி தான். விருச்சிக ராசி தல விருட்சம் மாதிரி எல்லாருக்கும் நிழல் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் இவங்க தான் பாவியாக நிற்பாங்க. இவங்களோட சிம்பிள் தேல் அமைதியாக போனாலும் மற்றவங்க சும்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இவங்க செய்யாத தப்புக்கு இவங்க மேலே நிறைய பழிகள் வரும். விருச்சகத்தை மாதிரி ஒரு ராசி இந்த 12 ராசியிலையுமே ஒருத்தவங்களும் கிடையாது. அவங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சூரியன்கிட்ட போயிட்டு அப்படியே ஃபுல்லாக எரிஞ்சிட்டாலும் சாம்பல்லேருந்து திரும்ப உயிர் தெழுவாங்க. யார் முன்னாடி ஏமாந்து அவங்களால கண்ணீர் விட்டு நின்னாங்களோ அவங்க முன்னாடியே இருந்து பெரிய லெவலில் வாழ்ந்து காமிப்பாங்க. அவங்க மைண்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா விருச்சகத்தை யாராலும் அடிச்சுக்க முடியாது. இது விருச்சக ராசியோட சூப்பரான ஒரு கேரக்டர். இவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களா வாய் திறந்து சொல்கிற வரையும் யாருனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரகசியத்தை காப்பாற்றுறதுல முதன்மையான ராசி இந்த விருச்சக ராசி தான். விருச்சிக ராசிக்கு எது பிடிக்காது அப்படின்னா சேலஞ்ச் பண்ணால் பிடிக்காது, எதிர்த்து நின்னா பிடிக்காது, சவால் விட்டால் பிடிக்கவே பிடிக்காது, கேள்வி கேட்டால் பிடிக்காது, தர்மத்துக்கு கேள்வி கேட்டால் பதில் வரும், அதர்மத்திற்கு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா பிடிக்காது, அடித்து கேட்டால் பிடிக்காது, அன்பாக கேட்டால் பிடிக்கும், அடித்து கேட்டிங்க அப்படின்னா பதிலுக்கு அடிப்பாங்க. இவங்களுக்கு யாருனால பிரச்சனை வரும் அப்படின்னா மற்றவங்கனால வர்றதை விட தன் கூட இருக்கிறவங்க ரத்த சொந்தம் அந்த மாதிரி தான் யாரை நம்பி இருந்தோமோ அவங்களே தான் வந்துட்டு இவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. அவங்களால தான் அவங்களுக்கு கஷ்டமே வரும். அதனால் எந்த ஒரு சொந்தமாக இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னோட கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு மட்டும் நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஜெயிப்பாங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன்.